இந்த நாளை ஆரம்பிக்கிற நாம் அப்பாவின் சமூகத்தில் பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். அவர் தம்முடைய வார்த்தையிலே நம்மளை பலப்படுத்தி சகாயப்படுத்துவாராக. ஆமென். பாடி துதிப்போம். இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகமாய் என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். அவர் செய்த நன்மைகள் நினைத்து துதிப்போமா? தாவே நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைக்கின்றே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தம் நினைக்கின்றே. முழு உள்ளத்தோடு நாமம், முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நொறுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் அணைத்தீரே. நொறுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. நொறுக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினே, நான் கைவிடப்பட்டு காதறினே. கர்த்தர் நீர் தேற்றினீ, கர்த்தர் நீர் தேற்றினீ. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். எல்லாம் சேர்ந்து என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். சொல்லுவோமா? இனி நான் வாழ்வது நான் அல்லப்பா, நான் வாழ்வது இனி உமக்காக, ஒரு மகிமைக்காக. சொல்றீங்களா? அந்த காலையில நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம்மன்பை எடுத்து சொல்லுவேன், நான் உம்மதன்பை எடுத்து சொல்லுவேன். ஓயாமல் பாடுவே, நான் ஓயாமல் பாடுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும்
ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம், என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த கர்த்தாதி கர்த்தரை நாம் சோத்திரிப்போம், ஆர்ப்பரிப்போம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். நம்மோடு வாழ்கிறவர் கர்த்தர். எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசு ராஜாவே உமக்கு சோத்திரம். எல்லாரும் வாயத்திருந்த அந்த ராஜாவை சோத்தரிப்போம். மனதார சோத்தரிங்க. நெருக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம் இல்லையா, ஆனா அந்த நேசர் நம்மளை அணைத்துக் கொள்வார். கைவிடப்பட்டு கதறலாம், ஆனா அந்த கர்த்தர் நம்மளை தேற்றுகிறவர். இன்னைக்கு காலையில எத்தனை பேர் கைவிடப்பட்டு கதறி கொண்டிருக்கலாம். நீங்க அப்பாவின் சமூகத்துல நம்பிக்கையோடு கூட வருவீங்க. நான் உங்களையும் எல்லா மக்களையும் தேற்றுகிறவர். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருதயத்தை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி, இந்த நாளை தந்ததுக்கு நன்றி, ஜீவனை கொடுத்ததுக்கு நன்றி. உம்மை ஆராதிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. தகுதியே இல்லாத நாங்கள் உமது நாமத்தை சொல்லி பாட எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். இந்த பாவிகள், துரோகிகள் எங்களுடைய வாயில உமது நாமத்தை சொல்றதுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறேன். எங்கள் அக்கிரமங்கள், எங்களுடைய மீறுதல்களை மன்னித்து, நோய்களை குணமாக்கி, பிராணனின் அழிவுக்கு விலக்கி, நன்மையால் கிருபையால் முடிசூட்டி இருக்கிறீரே. நன்றிப்பா. இருந்தவனமாக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தாண்டவரே, என் குடும்பத்தை நிறுத்துறேன். என் குடும்பத்துக்கு உங்களுடைய வழி நடத்துதல் வேணும், உங்க கிருபை வேணும். என் குடும்பம் உங்களால கட்டப்பட்டிருக்கணும். சகாயப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஜெபம் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேலே உமது பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கட்டும். ஓ நன்றி. எங்கள் நம்பிக்கை நங்குறோமே. சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு வார்த்தை நாங்கள் எடுக்கும் பொழுது பலன் உண்டாகட்டும். மான் கால்களை போல மாற்றுங்க. சேனைக்குள் பாய்ந்து செல்ல, மதலை தாண்ட கிருபை பாராட்டுங்க. கால்களை ஸ்திரப்படுத்துங்கப்பா. கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா. களஞ்சியங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ நன்றி. பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகட்டும். ஒரு பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளே வைப்பீராக. எந்தெந்த விஷயத்துக்கு பிள்ளைகள் மனம் கசந்து தொய்ந்து போய் வழி பிறக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வழியை திறந்து கொடுங்க. வழி உண்டாகட்டும், ஆச்சரியம் உண்டாகட்டும். இந்த காலவெளியில போது கண்களில தயவு உண்டாகட்டும். சந்ததிகளுக்கு தயவு உண்டாகட்டும். தயவு தாங்கப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யவான உமக்கு நிகராய் யாரும் அல்லவா? யாரும் இல்லை. நீரே, நீர் மாத்திரமே இரக்கத்தின் ஐஸ்வர்யவான். ஒரு பிள்ளைகளாகி எங்க மேல போது இரக்கத்தை காண்பீங்க. மனம் இறங்குங்க. இன்னைக்கு யாரும் வெறுமையா போகக்கூடாது. உங்க வார்த்தையில நிரப்பப்பட ஏராளம் தாராளத்தோடு கூட அவர்கள் திரும்பி செல்ல கிருபை பாராட்டு. பரிசுத்த ஆவியானவர் திறப்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. தொடர்ந்து பேசும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஹல்லேலூயா. சூத்திரம், சூத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய பிரசனம்
நம்மை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறது. இந்த காலவேளையிலும் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் அவருடைய வார்த்தையிலே நம்மளை பலப்படுத்தி சகாயப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு நாம் சிந்திக்கிற சுகந்திரிக்கிற வேத பகுதி பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்தை தான். அதில் இருக்கிற ஒரு பகுதியை மட்டும் நம்ம பார்க்க போறோம். எப்படி வருது? அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரசங்கிக்கு வெளிப்பாடு உண்டாகி சொல்றாரு, கர்த்தர் ஏதோ ஏனதானு செய்யலைங்க. இந்த பூமியவே ஏனதானு செய்யல, உங்களை எப்படி ஏனதானு செஞ்சிருப்பாரு? அநேகர் என்ன நினைக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையின் தரத்தை பார்த்து, தோல்விகளை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து, என்னன்னு தெரியல, எனக்கு இதுதான் தலையெழுத்து போல. இல்லைங்க, இந்த வசனத்தை இப்போ கவனிங்க. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். 3 பகுதியாக இதை பார்த்து முடிப்போம். சகலத்தையும், இந்த வார்த்தை சகலம் சொல்றது எதை காமிக்குதுன்னா, என் தேவனால இது செய்ய முடியும், அது செய்ய முடியல, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். சகலத்தையும் அவர் தான் செய்திருக்கிறார். இந்த பூமியில் உள்ள தூசி முதற்கொண்டு கோபுரம் வர எல்லாம் என் தேவனுடைய கரம் செய்தது. அதுதான் சகலம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்ற வருது பார்த்தீங்களா? அந்த சிருஷ்டித்தார்ன்ற வர்ற இடத்துல இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் தொடர்பு இருக்கு. என்னது? சகலத்தையும் சிருஷ்டித்தார். ஏதோ பாதி கொஞ்சம் பிசாசு உண்டு பண்ணது, பாதி தான் கர்த்தர் உண்டு பண்ணது, அப்படி இல்லை. இந்த பூமியில எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கர்த்தர் சிருஷ்டித்தார். அப்ப அந்த சகலன்ற போது நம்ம மைண்ட்ல வரணும். இன்னைக்கு சில விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கோம். இது நடக்கல, இது முடியல, அவ்வளவுதான் போல, நடக்காது, இது என் தலையெழுத்து, நான் வாங்கிட்டு வந்த வரோம் இல்லையா, என்னன்னு தெரியல, எல்லாத்துக்கும் வாய்க்குது, எனக்கு இப்படி இருக்கு. இல்லைங்க, இந்த வார்த்தை கொண்டு வாங்க. நீங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு பயந்து கலங்கிட்டு நடக்குமா நடக்காதா? இல்ல, சகலத்தையும் எல்லாவற்றையும் என் தேவனால் செய்ய முடியும். உன்னதர், சிறந்தவர், சர்வ வல்லவர். அன்னைக்கு இஸ்ரவேலுக்கு சகலத்தையும் செஞ்சாரு பாருங்க. சாப்பாடுல இருந்து, பாதுகாப்புல இருந்து, அவங்க தங்குற இடத்துல அவங்களுக்கு வேண்டிய எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும் செய்தவர் கர்த்தர். சகலம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில ஏரியா அப்படி வறட்சியா இருக்கலாம். சில ஏரியால என்ன நடக்குதுன்னே தெரியல. சில ஏரியால ட்ரை தான். ஆனா இன்னைக்கு தயவு செய்து உங்க வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம், பாலைவனம், அவாந்தர வெளி எதுவா இருக்கட்டும், இந்த வார்த்தை எடுங்க, சகலன்ற வார்த்தை எடுங்க. அப்பா, சகலத்தை சிருஷ்டித்தவர என் வாழ்க்கையில் இப்படி அவாந்தர வெளி போல, பாலைவனத்தை போல இருக்குதே, என் வாழ்க்கைய சகல நன்மையால் உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. உங்க போராட்டம், தரித்திரம் இல்லாம இருக்கிற சமாதான குறைச்சல் எல்லாம் நீங்கி அனைத்திலும், அந்த சகலத்திலும் தேவனுடைய ஆளுகை இருக்கும். எல்லா கரங்களை உயர்த்த, ஆண்டவரே, என் ஜீவத்திலையும் சகலத்திலையும் உங்க ஆளுகை இருக்கணும்பா. கேட்குறீங்களா? ஆமென். 2வது இந்த வசனம் என்ன சொல்லுது? அதினதின் காலத்தில் அப்படின்னு வருது. சகலத்தின் பார்த்தா அதினதின் காலம். அப்ப கவனிங்க, இவர் காலத்தின் தேவன். ஏதோ ஒரு காலத்துல இருந்துட்டு மறைஞ்சு போறவர் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய கதை கேட்டிங்கன்னா, முந்தின காலத்துல இல்லாம இருப்பாங்க, ஏதோ ஒரு காலத்துல வராங்க, திரும்பி அதுக்கப்புறம் இருப்பாங்கன்னா அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க சாப்டர் முடிஞ்சிருது. முன்னாடியும் பார்த்துருக்க மாட்டாங்க, பின்னாடியும் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க இருக்கிற காலத்துல வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கு காலத்தை அறிந்தவங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்கு மாத்திரம் சொல்ல முடியும். ஏன்னா நீங்களும் நானும் உருவாகிறதுக்கு முன்பதாகவே, ஏன் இந்த பூமியும் அண்ட சராசரங்கள் உருவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார். அதுக்கு பேர் தான் அவருக்கு ஆதியும் அந்தமுமானவர், அல்பா அண்ட் ஓமேகா. அப்ப பாருங்க, காலத்தின் தேவன் ஆரம்பத்துல இருந்தாரு, இப்பயும் இருக்கிறாரு, நாளைக்கு இருப்பாரு, எல்லாத்துலயும் இருப்பாரு. இது எதை காமிக்குது? காலத்தின் தேவன்றதை எதை காமிக்குது? அது டஃப்பான பீரியடா இருக்கட்டும், கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கட்டும், இல்லை ரொம்ப மோசமா இருக்கட்டும்,
இல்லை இப்போ ஏதோ கொஞ்சம் வாய்க்கும், அது எதுவாக இருக்கட்டும், எல்லா காலத்திலையும் என் கர்த்தருடைய ஒத்தாசை இருக்கும். அவர் ஒத்தாசை இருந்தால் நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அன்னைக்கு ஈசாக்கு ஆபிரகாம் காலத்தில் ஒரு பஞ்சம் இருந்துச்சு. இப்போ ஆபிரகாம் காலம் முடிஞ்சிட்டு இப்போ ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. அந்த பஞ்ச காலத்தையும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். 100% ஹார்வெஸ்ட் எடுத்தார். இதுதான் காலத்தின் தேவன். ஆபிரகாம் காலத்தில் செயல்பட்டவர் ஈசாக்கு காலத்தில் செயல்படுகிறார். யாக்கோபின் காலத்தில் செயல்படுகிறார். ஏசா காலத்திலையும் செயல்படுகிறார். செயல்படுகிறவர் இவர். அப்ப அந்த காலத்தின் தேவன் வந்துச்சுன்னா இன்னைக்கு சில காரியம் உங்களை அடைச்சு நிறுத்தி கொண்டிருக்கலாம். என்ன செய்ய போறோன்னு தெரில. வலி இருக்குதா? பிழைப்போமா? வேலை கிடைக்குமா? முன்னேறுவானா? சமாதானம் உண்டாகுமா? பெருக்க உண்டாகுமா? அநேகர் பார்க்கும் என்பதாக என்னுடைய சந்ததி தலை நிமிருமா? காலத்தின் தேவன் மறக்காதீங்க. நீங்க நம்புனீங்கன்னா அது பஞ்ச காலமா இருக்கட்டும், மரண இருளின் பள்ளத்தாக்கா இருக்கட்டும், சிங்க கெபியா இருக்கட்டும், அக்னி சூளையா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என் கர்த்தர் செயல்பட முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். கடைசியா 3வது இல்லையா, அந்த வசனம் எப்படி வருது? நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில கோணல்கள், தாறுமாறுகள் இருக்கலாம். இது என்ன இப்படியே இருக்கு, இது என்னைக்கு சரியாகும்? இல்லையா, என் வாழ்க்கை மாறாதா? என் வாழ்க்கையில நிம்மதி வராதா? சமாதானம் வராதா? பெருக்கத்தின் நன்மை வராதா? சில காரியங்கள் குறைவுபட்டு கிடக்குதே. ஆனா நல்ல கவனிங்க, நீங்க கர்த்தர்கிட்ட வந்து நீங்க உங்களை அர்ப்பணிச்சீங்கன்னா நம்பிக்கை எப்படி உண்டாகணும்னு சொன்னா, நேர்த்தியாய் செய்கிற கர்த்தரை போல நேர்த்தியாய் செய்கிறவர் இந்த பூமியிலும் சரி, அண்ட சராசரங்களையும் சரி யாரும் கிடையாது. நேர்த்தியாய் செய்கிறவர். ஆமென். நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு வந்துட்டாரு. அவரும் அவரோட சீடர்களும் ஒரு திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் அற்புதம்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே போகும்போது பார்த்தா என்ன நடக்குது? எல்லாம் ஜனக்கூட்டம் வருது, அளவுக்கு அதிகமாக வராங்க. அவங்க போட்ட லிஸ்ட்டுக்கு மேலே வருது. வர்றவங்கள யார் வேணான்னு சொல்ல முடியும்? ஆனால் கல்யாணம்னு சொன்னால் யூத கலாச்சாரத்தின் பிரகாரம் அங்கே ரசம் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஃபுல்லாக இருக்கணும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கப்புறமும் இருக்கணும். அதுதான் நல்ல திருமணம். இங்கே என்ன நடக்குது? பற்றாக்குறை வருது. என்ன செய்கிறோம்னு தெரில அவங்களுக்கு. அது எப்படியோ மதர் மேரிக்கு வருது. அவங்க அதை நேராக இயேசுக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க சாதாரண ஒரு பெண்மணி, கர்த்தர் எடுத்து வல்லமையான பாத்திரமாய் பயன்படுத்துகிறாரு. ஆனால் எல்லா வல்லமையும் ஆற்றலும் யாருக்கிட்ட இருக்குன்னா இயேசு மேலே இருக்குது. ஏன்னா அவர் தேவனுடைய குமாரன். ஆமென். சொல்கிறாரு, இப்படி பற்றாக்குறை ஆயிடுச்சுப்பா, எதையாவது நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக செய்வாருன்றது மதர் மேரிக்கு தெரியுது பாருங்க. வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ செய்யுங்க. அவ்வளோதான். சொல்கிறத செய்யுங்க. வரப்போகிறது உண்மை. வெறும் கற்ஜாடியில் தண்ணீர் எடுத்து ஊற்றுறாங்க, அவ்வளோ சுவையான ரசம். எல்லாரும் சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ரசத்தை குடிச்சதில்லை. அவ்வளோ சுவை. ஏன்னு சொன்னால் அதில் கடவுளுடைய கரம் பட்டது. ஆமென். நேர்த்தியாய் செய்கிறவர் கர்த்தர். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் நேர்த்தியாய் வாழணும் விரும்புகிறார். அறகுறையா இல்லை, ஏட்டிக்கு புட்டி இல்லை, இல்லையா, தப்பாக செய்கிறது இல்லை, இல்லையா, நேர்த்தியாய் செய்ய விரும்புகிறார். அதுதான் அவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். தேவ மக்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். அற்புதமாய் செய்வார். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலம் பிள்ளைகளுக்கு வெளிப்பாட கொடுங்க, சுகத்தை கொடுங்க, முன்னேற்றத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you.